என்னக்கா செய்ய? நானும் சின்ன பொண்ணும் தான் சிக்கனை பொரிக்க போலான்ட்டு இருந்தோம். எனக்கு எந்திக்க கஷ்டமா இருந்தா மீனா தான் நீங்க உட்காருங்க, நானும் சின்ன பொண்ணுமே பொரிச்சிட்டு வரேன்னு போயிருக்காவ. சின்ன பொண்ணும் மீனாவும் நல்லா துரு துருன்னு இருக்காவனே, நல்லா படபடன்னு வேலை பார்க்காவ. ஏதாவது செய்தலன்னு வச்சுக்கோங்களேன், இதை எப்படி செய்யணும் அதை எப்படி செய்யணும்னு கேட்டாலும் செஞ்சிருதாவ. ஆமா ஆமா, சின்ன பொண்ணுக்குலாம் வேற வழி இல்லை, அவ வீட்டில் வேலை செஞ்சுதான் ஆகணும். மாமியார் இருக்காவல்ல. ஆனா இவளுக்கு மீனாக்கு அப்படி கிடையாது பார்த்துக்கங்க, அவ கொஞ்சம் வேலை கல்வி தான், ஆனாலும் செய்வா. மீனா வீட்டில் அவ்வளோ புருஷன் மட்டும்தானே, அதான் கொஞ்சம் மாச்சப்படுவா. 2 பேத்துக்கு கிடந்துக்கிட்டு என்னத்தை சமைக்கன்ட்டு. நல்ல பிள்ளை பாரு. அது 2 பேரும் பத்தி மட்டும் தானே பேசிட்டு இருக்காவே, என்னை பத்தி ஏதாவது பேசாவல. அது ரொம்ப நல்லவிய, நான்லாம் இங்க விளங்காதவல்ல. கீதா சொல்லுங்க. என்னம்மா முகம் கொஞ்சம் டல்லா இருந்த மாதிரி இருக்கு? அப்படியே ஒண்ணும் இல்லைக்க, ஒரே வேலை பார்த்தீங்களா, அதனால அப்படி இருக்குமோ என்னமோ. எப்படிதான் ஒரு கூச்ச நாச்சல் இல்லாம இப்படி போய் சொல்ல தோணுதோம்மா. வேலை செஞ்சு டயர்டா ஆயிட்டாலாம்ல. வெறும் இஞ்சி பூண்டு அரைச்சதுக்கா இவ்வளோ அலப்பற? மிக்சியில தானே அரைச்சா, என்னமோ கையை வச்சு இடிச்சு கொண்டு வந்த மாதிரில பேசிட்டு இருக்கா. உடம்பு முழுசும் விஷம்தான்.